இந்த நாளிலே நாம் தேவனை சேவிக்கிறவராய் வாக்குத்தத்த சேவிக்கிறவராய் கடந்து செல்வோம். ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையா இருப்பதனாலே நம்ம ஒரே ஆராதனையா வைத்திருக்கிறோம். இந்த 5 மணி ஆராதனையை மாற்றிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில தலைப்பு, செய்தி தலைப்பு, யசூரனின் தேவன் உனக்கு சகாயம் செய்வார். யசூரனின் தேவன். யசூரன் என்று சொன்னால் பாஸ்டர் சொல்றார் புத்தா அப்படின்னு நினைக்கூடாது. அதுக்கு 4 இடங்களிலே யசூரன் என்ற பெயர் வருகிறது. உபாகமம் 33:26 வாசிகள். நான் வாசிக்கிறேன். யசூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் நமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அல்லேலூயா. யசூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. யசூரனுடைய தேவன் என்று சொன்னால், யசூரன் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரண பெயர். என்ன பெயர்? காரண பெயர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. காரண பெயர் இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பொண்ணுக்கு சுசிலா என்ற பெயர். எல்லாரும் சாப்பிட்டு கூடாது. சாப்பிட்டு ஏன்னா உள்ளமாக்கனால சாப்பிட்டு. ஒரு தம்பிக்கு கண்ணன் பெயர். அவன் கருப்பா இருக்கிறனால காக்கால் கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? பேர் கண்ணன், கூப்பிடுறது காக்கா. இந்த மாதிரி காரண பெயர். ஒரு பிள்ளைக்கு எஸ்டர்னு பெயர். அந்த பிள்ளைய குட்டி குட்டின்னு போடுவாங்க. அது ஒரு செல்ல பேர் மாதிரி போடுவோம். ஒரு அம்மாவுக்கு லில்லின்னு பேர். ஆனா அது லில்லி. அந்த அம்மாவுக்கு என்ன பேரு? காரண பெயர்கள் வைத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுபோல இந்த சூரன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. மூல மொழியில நாம் பார்க்கும்போது சூரன் என்ற வார்த்தைக்கு உன்னதமானவன் என்றும், அவன் நிமிர்ந்து செல்கிறவன் என்றும், அவன் உத்தமனாய் வாழ்கிறவன் என்றும் சொல்லப்பட்டுகிறது. ஆகவே சூரன் என்ற வார்த்தை ஒரு நல்ல வார்த்தை. அல்லேலூயா. ஆமா, உயர்ந்தவன், உன்னதமானவன், நிமிர்ந்து நடக்கிறவன், உத்தமனாய் வாழ்கிறவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நாம் புதிய ஏற்பாட்டின் இஸ்ரவேலராக இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் யாரையும் சொல்றாரு, நம்ம தான் யசூரன். அல்லேலூயா. நாம் தான் அசூரன். உபாகமம் ஏசாயா 44:2 வாசிக்கும் போது, நாம் தெரிந்து கொண்ட யசூரனே நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் யசூரனை என்ன செய்தாரா? தெரிந்து கொண்டார். ஆண்டவர் அழைத்து தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். முதல்ல அழைக்கிறார், அப்புறம் தெரிந்து கொண்டு. நிறைய பேர் அழைப்பாங்க, வேலைக்கு எல்லாம் அழைப்பாங்க. ஒரு வேலைக்கு 3000 பேர் அழைப்பாங்க. அதில் தெரிந்து கொள்ளுகிறது எத்தனை பேர்? ஒரு 50 பேர் இருக்கு. ஆகவே தெரிந்து கொண்ட யசூரனே நீ என்ன செய்யாத, பயப்படா. உன்னை நான் தெரிந்தெடுத்தேன். உன்னை இந்த உலகத்திலே தெரிந்தெடுத்திருக்கேன். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, உலகம் போக்கிலிருந்து உன்னை தெரிந்து கொண்டேன். நீ பயப்படா. நான் சொல் தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகனாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகனாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே.
தெரிந்து கொண்டபடினாலே அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உபாகமம் 33:5 நாம் வாசிக்கிறோம். அவர் யசூரனுக்கு ராஜாவாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. யசூரனுக்கு எப்படி இருந்தாரா? ராஜாவாக இருந்தார். யசூரனாகிய நமக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா. ராஜா இயேசு நமக்கு ராஜா. சொல்லுங்க, நமது ராஜான்னு கேட்கும் போது நீங்க இயேசு பண்ணணும். நமது சின்னம் சிலுவை சின்னம், நமது கொடி சிலுவை கொடி, நமது கோஷம் அல்லேலூயா, நமது ஆட்சி 1000 வருடம், நமது ராஜா நமது ராஜா, நமது சின்னம், நமது கொடி, நமது கோஷம், நமது ஆட்சி 1000 வருஷம். ராஜாவாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். 1000 வருஷ அரசாட்சியில உங்களை ராஜாக்களாக ராஜாத்தியாக மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆமா, இன்னும் ஆண்டவர் நம்ம உயரத்துல எப்படிதான் இருக்கணும்னு நினைக்காதீங்க. 1000 வருஷ ஆட்சி வரப்போகிறது. அந்த நாளிலே உங்களை என்ன சொல்றார் ஆண்டவர்? இந்த உலகத்திலே ராஜாக்களாக ராணிகளாக உயர்த்தி உங்களுக்கு நல்ல பொறுப்புகளை கொடுத்து மேன்மையா வைப்பார். அல்லேலூயா. படிக்கிறீங்க, நான் எப்படி ஆட்சி செய்ய முடியும் நீங்க யோசிக்க கூடாது. படிக்காத பேதரும் பைபிள் எழுதியிருக்காங்க. அல்லேலூயா. பைபிள் எழுதியிருக்கிறாங்க. உங்கெல்லாம் படிக்கிற கம்மியானவங்க தான். நான் இதெல்லாம் படிக்க துப்பான மாதிரியே தெரியல. பைபிள் எழுதியிருக்காங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் அந்த நாட்களில் உங்களுக்கு விசேஷ ஞானத்தை தந்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் ராஜாக்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம், ராஜாத்திகள் என்பதை மறந்துவிட வேண்டாம். உபாகமம் 32:15 வாசிக்கிறோம். யசூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தோலித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசனை பண்ணினான் என்று வாசிக்கிறோம். அவர்கள் இந்த யசூரன் என்ன செய்யலாம்? கொழுத்து போய் உதைத்தான், தேவனையே உதைக்கிறான். ஏன்னா கொழுத்து போயிட்டான். ஜனங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அவரோட ஆசீர்வதிச்சு கொஞ்சம் கொழுப்பு இறங்கிச்சுன்னா என்ன செய்வான்? சர்ச்சைக்கு வரதில்லை, ஆசிரம் மதிக்கிறது, ஆண்டவர் செய்ய வேண்டிய தன மரியாதை கொடுக்கிறது, உதைக்கிறான். ஆண்டவரை உதைக்கிறவனாக இருக்கும். எத்தனை முறை நாம் ஆண்டவர் உதவி இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் உனக்காக நான் சிலுவையில மரித்தேன், மறுபடியும் நீ பாவம் செய்தீங்கன்னா என்னை என்ன செய்யற? மறுபடியும் சிலுவையில நீ என்னை அடைகிறாய் என்று சொல்கிறார். நாம் அவரை சிலுவையில் அடைகிறோம், அவரை உதைக்கிறோம், அவரை அடிக்கிறோம், அவருக்கு நாம துரோகம் பண்ணுகிறோம் என்பதை நாம் மறந்து விடாமல் இந்த திருவிருந்த நாளிலே நன்றாக ஆண்டவருக்கு முக்கியம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். யசூரன் கொடுத்து போனான். காரணம் என்ன? 32ஆம் அதிகாரத்துல 10-11 வசனங்களில் வாசிக்கும் போது பூமியின் 13-14 வசனங்கள், 13-14, பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலின் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையின் வழியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் எண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசாலினையும் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கடாக்கள் வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொடுமையான கோதுமையையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். கோதுமையை நம்ம அப்பமா நினைப்போம், ஆனா கோதுமை கொடுமையானது என்று சொல்லப்படும். அல்லேலூயா. கொடுமையானது. கோதுமை நல்லது, கோதுமை நல்லது. உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தியாக இருக்கின்ற உச்சிதமான நல்ல கோதுமை, நல்ல ஆகாரங்களை தர, உன்னதமான ஆகாரங்கள், உச்சிதமான ஆகாரங்களை தருகிறார். அல்லேலூயா. திருப்தியாக நடத்துகிறார். நம்ம கொடுத்து போறோம், என்னமா செய்யறோம்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது கொடுத்து போயிடும். அதனால தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார்.
நீங்க நல்ல தாழ்மையாக கர்த்தரை என்ன செய்யணும்? நல்லா இருக்கும்போது தேடணும். அல்லேலூயா. கஷ்டப்படும் போது தேடணும், பாடுபடும் போது தேடும் போது ஆண்டவரை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் உயர்த்திட்டாருன்னா ஒரு ஆண்டவர் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். உபாகமம் 32:12 வாசிக்கும் போது 32:12 தான். கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. கர்த்தர் ஒருவரே நடத்தினாக்கா அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சர்ச்சு, நாளைக்கு ஒரு இடம், அப்புறம் அங்க போறது மாதா கோயில், அந்த கோயிலுக்கு தான் போகக்கூடாது. அல்லேலூயா. ஒரு இடத்துல நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய சபையில ஆவிக்குரிய பிரகாரமாக கர்த்தரை ஆராதித்து ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்போது என்ன செய்வார்? ஆண்டவர் உங்களை அவரே நடத்துவார். அல்லேலூயா. செழிப்பாய் நடத்துவார், நன்றாய் நடத்துவார், உங்களுக்கு குறைவில்லாமல் நடத்துவார், உங்களுக்கு தேவையெல்லாம் சத்தியத்தை நடத்துவார். அல்லேலூயா. இப்ப குடும்பம் இருக்குன்னு வைங்களேன். குடும்பத்தை ஒருத்தர் தலைவராக இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஒருத்தர் நடத்தணும், ஒருத்தர் நடத்தினா நல்லா இருக்கும். அதுபோல சபையை ஒருத்தர் நடத்தினா நல்லா இருக்கும், ஒரு கம்பெனியை ஒருத்தர் நடத்தினா நல்லா இருக்கும், ஒரு தொழிலை ஒருத்தர் நடத்தினா நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு 9 பேர் நடத்தினா எப்படி இருக்கும்? சின்னாபனமா போதும், எல்லாம் வேஸ்ட். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஒருவராய் கர்த்தர் நடத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே நீரே நடத்துங்கப்பா, நீரே நடத்துங்க, நீங்க தான் நடத்தணும், நீங்க நடத்தினா தான் நாங்க நல்லா இருக்க முடியும். அல்லேலூயா. ஆமா என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம அந்த நாளிலே தேவனுடைய செய்தியை கடந்து செல்வோம். அப்படியே யசூரனை குறித்து நாம் பார்த்தோம். யசூரனை போல நாம் ஜீவிக்காமல் நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்வோம். யசூரனை மறுபடியும் என்ன செய்தாரு? ஆண்டவர் நேசித்தார். யசூரனை நேசித்தார். அவனை கர்த்தர் கைவிடலை. அவன் மீண்டும் ஆண்டவரிடத்தில் வந்தபோது அவனை அன்பாய் அணைத்துக் கொண்டார். அல்லேலூயா. அவனை சேர்த்துக் கொண்டார், அவனை ஆசீர்வதித்தார். அவனை பற்றி நம்ம உபாகமம் 33:6 வாசிக்கிறோம். யசூரனுடைய தேவனை போல் ஒருவருமே இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்கள் மேலும் ஏறி வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் யசூரனாகிய அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சகாயம் செய்கிறவர். அல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய செய்தி என்ன? இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் என்னவென்றால் யசூரனுடைய தேவன் உங்களுக்கு சகாயம் செய்வார். சகாயம் செய்யணும், சகாயம் வேணும். சிலருக்கு சகாயம் செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க. சகாயம்னா உதவி, ஒரு உதவிக்கு ஒரு நாள் கூட இல்லையா? அந்த மாதிரி இல்லாம நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நமக்கு சகாயம் செய்யற தேவன். அல்லேலூயா. அவர் சகாயம் செய்ய என்ன செய்கிறார்? ஆகாய மண்டலங்கள் ஏறி பூமிக்கு வந்து உங்களுக்கு சகாயம் செய்வார். அல்லேலூயா. செய்வார். ஆண்டவர் சகாயம் செய்கிற தேவன். அதனால நாம் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் யாருக்கு நாம் சகாயம் செய்யலாம் என்று நாம் பார்க்க போகிறோம். இந்த 1ஆம் மாதத்திலே தேவன் நமக்கு சகாயம் செய்வார். யசூரனுடைய தேவன் சகாயம் செய்கிற தேவன். முதலாவதாக நம்ம யோபை குறித்து பார்க்கிறோம். யோபு 6:13 வாசிக்கும் போது யோபுவுக்கு சகாயம் செய்தார். எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லை என்னவோ, சகாயம் என்னை விட்டு நீங்கிட்டேன் என்று புலம்புகிறான் யோபு. சகாயம் என்னை விட்டு நீங்கிவிட்டது என்று புலம்புகிறான். யோபின் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நிறைய சகாயங்களை செய்திருந்தார், நிறைய சகாயம் செய்திருந்தார். அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் அள்ளி கொடுத்திருந்தார். 10 பிள்ளைகளை கொடுத்திருந்தார். நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்து நடத்தினார். செழிப்பாய் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் எல்லாம் ஒரே நாள்ல வந்துச்சு. ஒரே நாள் அந்த ஒரே நாள் நல்லதுன்னு சொன்ன மாதிரி யோபு வாழ்க்கையில இந்த ஒரே நாள் கெட்டதாயிடுச்சு. கெட்டதாச்சு. ஒரே நாள் சகலமா போயிடுச்சு, சகலமா முடிஞ்சிச்சு.
சாத்தானுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா சுத்தமா வாசல் பண்ணிடுவான் இல்லைங்களா? ஆகவே சாத்தான் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காது. அல்லேலூயா. அந்த யோபுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அவனுக்கு எல்லாமே போயிடுச்சு. இப்ப என்னதான் இருக்கு? அவனுக்கு சாம்பலும் ஓடுதான் இருக்கு. என்ன இருக்குமா? சாம்பல் இருக்கு, அப்புறம் ஓடு. சாம்பல்ல உட்கார்ந்து வேண்டியது, ஓட்டை எடுத்து சொல்லி. ஆனா யோபு அந்த சூழ்நிலையிலும் ஓட்டாண்டியா போயிட்டான். ஓட்டாண்டியா போறான். சிலர் சொல்லுவாங்க ஓட்டாண்டியா போயிட்டான். ஆனாலும் சோத்திரம் சொல்றதை விடலை. அல்லேலூயா. சோத்திரம் சொல்லிட்டே இருந்தேன், ஆத்திரப்படலை. பொறுமையா சோத்திரமே பண்ணான். அந்த யோகியின் பொறுமையை குறித்து கேள்வி பட்டிருக்கிறீர்களே என்று யாக்கோபு எழுதுகிறார். யோகியின் பொறுமையை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கேள்விப்படுங்கள். அல்லேலூயா. சோத்திரமே பண்ணுகிற ஒரு மனுஷனா இருந்ததுனால அந்த துதிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறவரா இருக்கும். துதிக்கிற பிள்ளைகளுக்கு ஈஸ்வரனுடைய தேவன் சகாயம் செய்வார். அல்லேலூயா. அப்படி பாருங்க, 10 பிள்ளைகள் போயிட்டாங்க, சொத்து போயிடுச்சு. மனைவி என்ன சொல்றா? நீ செத்து போ அப்படின்னா, நீ இருந்து இணையா பிரயத்தனம், செத்து போ அப்படி போயிடுறான். அதான் சொல்றாரு யோபு 19:19 நீங்க வாசிங்கன்னா, என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை விட்டு என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகள் ஆனார்கள் என்று சொல்லுகிறார். யோபுவுக்கு சிநேகிதர்கள் நிறைய இருந்தாங்க. யோபுவும் வசதியா இருந்ததுனால சிநேகிதர்கள் வந்தாங்க, என்ன செய்வான்? எல்லாருக்கும் நல்ல ஆகாரங்கள் கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்து நடத்தி ஒரு நல்ல மனுஷன். ஆனால் அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்த போது எல்லாரும் என்ன செய்தாங்களா? பிராண சிநேகிதர், உயிர் நண்பன், உயிர் நண்பன், உயிரா இருக்கிற நண்பன் கூட என்ன செய்யறாங்க? அவரை வெறுத்துட்டான். அவ்வளோ கஷ்டங்கள் பாடுகள் யோபுக்கு. உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தொட்டி திரிந்தாலும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை திரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் யோபு 19:21 சொல்லுகிறார், என் சிநேகிதரே எனக்கு இரங்குங்கள். மறுபடியும் சொல்றாரு, எனக்கு இரங்குங்கள் என்று சொல்லி அவருடைய கெஞ்சி கேட்கிறார். என்ன செய்யறாரு? சிநேகிதர்கள் இருக்காங்க, சுற்றிலும் இருக்காங்க, ஆனா உதவி செய்ய மாட்டேங்கிறார். அதனால அவர் சொல்றார், சிநேகிதரே எனக்கு என்ன செய்ய? இறங்குங்க. மறுபடியும் சொல்றாரு, எனக்கு இறங்குங்கப்பா. கத்துறாரு. நம்ம பிள்ளைகளை ஒரு தடவை 2 தடவை கூப்பிடுறோம்ல, அதே மாதிரி ஆண்டவரை அப்படிதான் கூப்பிடுறாரு. அவரல்லாமே அவரல்லாமே யாக்கோவே யாக்கோவே அப்படியா 2 முறை கூப்பிடுகிறார். அல்லேலூயா. ஆமா, அப்படி யோபு செய்றாரு, செஞ்சுக்கிறார். இறங்கப்பா, இறக்கம் செய்யப்பா, எனக்கு கொஞ்சம் இறக்கம் பாராட்டுங்கப்பான்னுறான். ஆனா சகாயம் பண்ண யாருமே இல்லை. அல்லேலூயா. சகாயம் செய்யுங்கப்பான்றாரு.
யாருமே இல்லை. ஆனால் சூரனின் தேவன் யோபுவுக்கு சகாயம் செய்தார். அல்லேலூயா. ஒரு நாளிலே அவர் 2 ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி இருக்கும்போது ராத்திரியிலே அவருக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. இந்த தரிசனத்திலே தேவன் வந்து அவரோடு பேசினார். யோபு புஸ்தகம் 19:25 வாசிக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நானே பார்ப்பேன் என்றார். அல்லேலூயா. இந்த தரிசனம் கிடைச்ச பிறகு சொல்றார், மீட்பர் இருக்கிறார், நான் அவரை என்ன செய்வேன், பார்ப்பேன் அப்படின்றார். இனிமேல் பார்ப்பேன் அப்படின்றார். அந்த யோபு ஆண்டவர் எப்படி தரிசனம் கொடுத்தார் சொல்லி சிந்தித்தேன். ஆண்டவர் தரிசனத்துல வெளிப்பட்டு, யோபுவே நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிரோடு தான் இருக்கிறேன், உன்னை சிருஷ்டித்த தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாத, உன்னுடைய கஷ்டங்களை என்ன செய்வேன், மாற்றி தருவேன், பயப்படாத, நான் உன்னை சந்திக்க மீண்டும் வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அல்லேலூயா. அதனாலதான் 42:5 வாசிங்கன்னா, என் காதினால் உண்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உண்மை காட்டுகிறது என்று சொல்லுகிறார். கேள்விப்பட்டேன், ஆனா இப்போ கண் என்ன செய்யும், உண்மை காட்டுகிறது. அப்ப கேள்விப்பட்டார். இந்த தரிசனத்துல தேவன் சொல்றத கேள்விப்படுகிறார் இல்லையா. மறுபடியும் அவர் நேரில் பார்க்கிறார். நேரில் தேவனை பார்த்து ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா. யோபு 42:14 வாசிங்கன்னா, இதற்கு பின்பு 140 வருஷம் வாழ்ந்தார். 140 வருஷம் அது பிறகு இருந்தார். அப்படின்னா 70 140. அப்ப அந்த 70வது வயதுல அவர் சோதிக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் இருக்காரு, 140 வருஷம் இருக்கிறார். ரெட்டிப்பான வயதோடு ரெட்டிப்பா கூட்டி கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. ரெட்டிப்பா கூட்டி கொடுத்திருக்கிறார். அந்த எசேக்கியேல் கூட 15 ஆண்டு தான் கூட்டி கொடுத்தார். ஆனா இவருக்கு பாருங்க, ஆண்டுகளையும் ரெட்டிப்பாய் கூட்டி கொடுத்து அவர் என்ன சொல்ற 210 வருஷம் உயிரோடு இருந்தார். 210 வருஷம் உயிரோடு இருந்த பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டார். அல்லேலூயா. 4 தலைமுறையா 4 தலைமுறையை கண்டு அதான் கண்ணை மூடினார். அல்லேலூயா. ஆகவே தேவன் நம்மை சோதித்தாலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே யோபை போல இருக்கும்போது ஆண்டவர் தரிசனங்கள் சொப்பன போல நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி அப்புறம் அவரே வந்து நம்ம கஷ்டங்களை வாங்கி தருவார். அல்லேலூயா. கண்டிப்பான நன்மைகளை நமக்கு கட்டளையிட அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வது தாவீதுக்கு சகாயம் செய்தார். 2வது சங்கீதம் 28:7 பார்க்கிறோம். கர்த்தரின் கலனும் என் கடலுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன் என்று சொல்லுகிறார். ஆக தாவீது சொல்லுகிறார், நான் சகாயம் பெற்றேன். தாவீதுக்கு ஒரு கஷ்டம் வந்தது. ஒரு நாள் அவன் யுத்தத்துக்கு போய் வந்திருக்கும் போது சிக்லாக் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு அவன் திரும்பி வரும்பொழுது அவனும் அவனுடைய வீரர்களும் வரும்போது அவங்க எல்லாரையும் என்ன செய்யறாங்க, அமலேக்கியர் வந்து படையெடுத்து என்ன செய்யலாம், எல்லாரையும் அள்ளிட்டு போயிட்டான். எல்லாரையும் அள்ளி கொண்டு போயிட்டான். அந்த செட்டுகள்லாம் இருந்ததெல்லாம் தீ வச்சு கொடுத்து விட்டாங்க. ஒன்றுமே இல்லை. வந்து பார்த்தாங்கன்னா என்ன இல்லை, ஒன்றும் இல்லை. அவனோட இந்த வீரர்கள் என்ன செய்யறான், கல்லெடுத்து அடிக்கிறான். அந்த அடிக்கிறான், தாவீது அழுறான். கீழே குனிந்து அழுது கொண்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கம்மா, கல்லெடுத்துக்கிட்டாங்க. கல்லெடுத்து இவனை கொண்டுடணும், இவனாலதான் நம்ம எல்லாத்தையும் போயிடுச்சு, நம்ம மனைவிலாம் போயிட்டாங்கன்னு சொல்லி கல்லெடுத்து அடிக்க வரும்போது தாவீது எழுந்துட்டான். என்ன செய்யலாம், எழுந்தான். கர்த்தர் அவனை திடப்படுத்தினான். அல்லேலூயா. கர்த்தருக்குள் பலன் அடைந்து இறங்கி நின்றான். அத்தனை பேரும் பயந்தாங்க. அப்ப அவன் அபியத்தாரை கூப்பிட்டான். அபியத்தார் என்ற ஆசாரியனை கூப்பிட்டு, நீ போய் ஏபோத்தை எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னான். அவன் ஏபோத்தை எடுத்துக்கொண்டு வந்தான். கத்தபோது அந்த ஆசாரியனோடு கூட நின்று ஏபோத் என்று சொன்னால் வேத புஸ்தகம் மாதிரி. அல்லேலூயா. வேத புஸ்தகம் போல தேவன் இருக்கிற ஒரு ஒன்றுதான் ஏபோத். இந்த வேதத்திலும் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வைத்திருக்கிற வேதத்தில் தேவன் இருக்கிறார். அதுதான் நாம் தேவனை பார்க்கிறோம். அவனை எடுத்து அந்த இருவருமாக சேர்ந்து 2 பேர் ஒருமனப்பட்டால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொன்னது போல
யோனத்தானும் தாவீதும் சேர்ந்து ஏபோத்தை திறந்து அவர்கள் என்ன செய்யறாங்க? ஜெபித்தார். அல்லேலூயா. ஏபோத்தை பார்த்து ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், அந்த தண்டை நான் பின்தொடர்ந்து போக வேண்டுமா என்று சொல்லி தாவீது கேட்கும் போது, நீ பின்தொடர்ந்து போ, அந்த தண்டை உனக்கு ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் சொன்னார். 1 சாமுவேல் 30:19 வாசிக்கிறோம். தாவீது சிறியதிலும் பெரியதிலும் குமாரரையும் குமாரத்திகளிலும் அவர்கள் கொள்ளையிட்ட அனைத்தையும் திரும்பவும் ஒன்றும் தவறாமல் குறைபடாமல் திரும்பவும் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் போது ஒரு ஆயத்தம் வேணும். உங்களுக்கு வருகிற கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகளிலே நீங்கள் ஊழியரோடு நல்ல ஒரு ஐக்கியம் வைக்க வேண்டும். அல்லேலூயா. பிரச்சனைனா நீங்க வாழ்ந்து உலகத்தில் வாழ போயிடக்கூடாது. ஊர் மக்கள் போற மாதிரி ஊழியக்காரன் உங்களுக்கு காட்ட கொடுத்துருக்காரு. அவரிடத்துல வந்து ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த ஆசீர்வாதமாயிடும். அல்லேலூயா. நீங்க தாவீது எப்படி செய்யறாரு பாருங்க. அவருக்கு குனிந்து கிடந்து அழுது அழுகிறாரு, ஓலம் அழுகிறார், கத்துகிறார், கதறுகிறார். ஆகிட்டே நான் என்ன செய்வேன் பகுதி இல்லை. ஆனால் அந்த ஆசாரியரை கூட்டி வந்து ஏபோத்தை கொண்டு வந்து அவன் பார்க்கும்போது என்ன நினைச்சது? ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது. அல்லேலூயா. இதுவரை வேதத்தை நீங்கள் எப்போதும் மறந்துவிடக்கூடாது. வேதத்தை திறந்து வாசிக்கணும். ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். நீதிபதி 28:9 வாசிக்கிறோம். வேதத்தை கேளாதவனுடைய ஜபம் அருவருப்பானது என்று சொல்லப்படுகிறது. வேதத்தை கேளாதவனுடைய ஜபம் அருவருப்பானது. கேட்க மாட்டேங்கிறார். நிறைய ஜபங்கள் கேட்க மாட்டேங்க. ஏன்னா நீங்க வேதத்தை ஒரு ஒழுங்கின்படி கிரமத்துக்கு வாசிக்கிறது இல்லை. வேதத்தை எடுத்து வைத்து நல்லா வாசித்து விட்டு அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஜோபிக்கிறது இல்லை. சும்மா கடமோடி ஒரு ஜோம் பண்ணிட்டு போனா அதை ஆசீர்வாதம் பண்ணேன். அல்லேலூயா. இருக்கு. அதனால நீங்க நன்றாக இருக்கணும். வேதத்தை கணக்கு வைத்து வாசித்து அதோடைய வார்த்தைப்படி செய்ய கிருபைக்காரும் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜபிங்க. உங்க கஷ்டங்கள் தீரும், கடன் தொலைகள் தீரும், பிரச்சனைகள் மாறும். அல்லேலூயா. வேதனைகள் மாறும். அல்லேலூயா. மாறும். உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறும். ஆனால் எல்லாத்தையும் மாற்றி தருவார். இன்னும் மன்னிதில் யாத்திரையில் என்னும் கிண்ணத மாத்திரம். இன்னும் மன்னிதில் சியோன் யாத்திரையில் என்னும் கிண்ணத மாத்திரம். இன்னும் வந்தோனி என்னை சேர்த்துமோ அன்னு தீரும் வேதனைகள். என்னும் வந்தோனி என்னை சேர்த்துமோ அன்னு தீரும் வேதனைகள். சொந்த நாட்டிலன் பிரியத்தீர்த்திடும் சொந்த வீட்டில் சேர்ந்திடுவான். மமகாந்தனை உண்டு காடுவோம் மனம் காத்து ஆத்திடுமோ. மமகாந்தனை உண்டு காடுவான் மனம் காத்து ஆத்திடுமோ. அல்லேலூயா. தாவீது எல்லாவற்றையும் செய்தான், திருப்பிக் கொண்டான். அதுபோல சில ஒழுங்கு கிரமமாக நாம எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். அவருடைய காரியங்களில் ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு கிரமம் இருக்கணும், ஒரு ஆயத்தம் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு அல்ல சொல்வோம். மூன்றாவதாக கடந்து செல்வோம். யூதாவுக்கு சகாயம் செய்தார். உபாகமம் 33:7 வாசிக்கும் போது அதில் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, யூதாவை விடுவிக்கிற சகாயராய் இரும் என்று மோசே ஜெபிக்கிறார். யூதாவை விடுவிக்கிற சகாயராய் இரும் என்று ஜெபிக்கிறார். யூதாவை விடுவிக்க மோசே ஜெபம் பண்ணுகிறார். ஏன்னா யூதா எப்படி இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, அந்த அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா
33:7 வாசிங்கன்னா, அவன் யூதாவை குறித்து, கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு, யூதாவின் அவன் தன் ஜனத்தோட திரும்பவும் சேர பண்ணும், அவன் கை பலக்க கடவுது, அவன் சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராயிரும் என்று மோசே ஜெபிக்கிறார். ஏன் அப்படி ஜெபித்தார் என்றால், இந்த யூதா பாவம் செய்தான். யூதா என்ன பண்ணா? பாவம் செய்தான். சொந்த மருமகளை கெடுத்து போட்டான், மருமகளை கெடுத்து போட்டான். ஆனாலும் அவன் அறியாமல் செய்துவிட்டான் என்று சொல்லி ஆண்டவர் மன்னித்தார். அல்லேலூயா, மன்னித்தார். ஆண்டவர் அவனுக்கு மன்னிப்பு கொடுத்தார். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மை இல்லை. அவன் செய்கிற காரியங்கள் வாய்க்காமல் போகிறது. அவனுடைய காரியங்களிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அவனுடைய வாழ்க்கையிலே தோல்விகள், சத்துருக்கள் இறங்குகிறான். அவனுடைய குடும்பத்திலே கூட ஒரு சமாதானம் இல்லை. குடும்பம் பெருகி போயிடுச்சு. அதாவது வாசிச்சீங்கன்னா, சொல்றாரு, யூதாவின் சத்தத்தை கேட்டு, யூதா ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்க மாட்டாரு. ஏன்? இவன் பாவம் செய்ததுனால. அப்ப பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வான். ஆகவே அவன் சத்தத்தை கேளும், அவனுடைய ஜெபத்தை கேளும், அவன் தன் ஜனத்தோட திரும்ப சேர பண்ணும். குடும்பம் பதிஞ்சிருச்சு. குடும்பத்துல பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் மாறணும். குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமா வாழணும், சமாதானமா வாழணும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் கை பலக்கணும். கை என்ன செய்யணும்? பலத்து காணப்படணும். அவன் கை இப்போ கீழே போயிடுச்சு, தாழ போயிடுச்சு. அவன் கை உயர்ந்து போக முடியல. அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. அவனுடைய ஆடு மாடுகள் கொஞ்சமா இருக்கிறது, அவனுடைய ஆசைகள் கொஞ்சமா இருக்கிறது. ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு நல்ல ஒரு செழிப்பு இல்லை. அதனால அவன் ரொம்ப தேங்கி விட்டுகிறான். கருத்து தெரிஞ்சு கட்டரும்பா போன மாதிரி போயிட்டான். அவனை என்ன செய்யும்? அவனுடைய கை என்ன செய்யணும்? வளர்க்கணும், உயர்ந்து நிற்கணும், அவன் மேன்மையா நிற்கணும் என்று சொல்லி அவனை மன்னிப்பு கேட்டு மோசே ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. வந்திருக்கிற உங்களுக்காக அழிவேன் என்ன சொல்றேன்? ஜெபிப்பேன். ஆண்டவரே, என்னுடைய சபை பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும், திருமணத்துக்கு ஆயத்தப்படுத்தும். அல்லேலூயா. ஜெபிக்கிற போல அந்த நாட்களிலே மோசே தேவ மனிதன் சுபத்தினாரே அது யூதாவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைந்தது. அல்லேலூயா. நல்ல வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தார். வாசிக்கலாம். 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யூதா தன் சகோதரர்களே பலத்தினாலே ராஜாதிபத்தியம் அவனுடைய சந்ததியில் உண்டானது. யூதா என்றால் துதிக்கிறவன் என்று அர்த்தம். துதிக்கிற பிள்ளைகள். சோதனைகள் வரத்தாச்சு, கஷ்டங்கள் வரத்தாச்சு, சாத்தானுடைய கிரியைகள் கருவளத்தான் செய்யும். ஆனாலும் துதிக்கிற பிள்ளைகளை சொன்னுடைய தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சகாயம் செய்வார், அவரை மீட்டெடுப்பார், அவனை கைவிடாமல் நடத்துவார், அவன் கனத்துக்குரிய மனிதனால் உயர்த்துவார். யூதா குடும்ப சந்ததியிலே என்ன உண்டாயிற்று? ராஜாதிபத்தியம். ராஜாக்கள் தோன்றுகிறார்கள். அல்லேலூயா. ராஜாக்கள் தோன்றுகிறார்கள். 21 ராஜாக்கள் தோன்றினார்கள் என்று வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, யூதாவின் சந்ததியிலே ராஜாக்கள் தோன்றினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் அந்த யூதாவை அப்படி ராஜாவாக உயர்த்தினார். அல்லேலூயா. அதனால நீங்க நல்லா ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? அவங்கள ராஜாவாக ராஜாக்கியாக உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார். நல்லவராய் இருக்கிறார். அதுவே கலங்க வேண்டாம். வேலை இல்லையா, மாதம் என்ன செய்யணும்? ஆண்டவர் சகாயம் செய்வார். அல்லேலூயா. வேலை இல்லை, பணத்தை இல்லை, பணம் இல்லை, சுகம் இல்லை, கடன் கைவிட்டு விட்டால், குடும்பத்தில் போராட்டங்கள், தொல்லைகள், சஞ்சலங்கள், வியாதிகள், அர்த்தங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் செய்து விடுவிப்பார். அல்லேலூயா. விடுவிக்கிற சகாயம்
அல்லேலூயா. சும்மா சாயந்தேரம் பிராணம் சாயந்தேரம் சொல்றது பிரயோஜனம் இல்லை. விடுவிக்கிற சகாயராய் இருக்கணும் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தேவன் விடுவிக்கிற சகாயர். அல்லேலூயா. சகலத்திலிருந்து உங்களை விடுதலை செய்வார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவங்க நாம் நம்பி இருக்கிற தேவன் யசோரனின் தேவன் நமக்கு சகாயம் செய்து நம்மை நடத்துவார். யசர் 10 நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், நான் திகையாதே, நான் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் கருத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். சகாயம் பண்ணுகிற தேவனை நாம் அண்டி இருக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், பழுது கொள்கிறோம், அவரை பின்பற்றி செல்கிறோம். ஆண்டவர் கடைசி வரை நமக்கு சகாயம் செய்து நம்மை மகிமையிலே கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. அருளுக்கு போறதுக்கும் சகாயம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமா, அருள் குறைகள் குற்றங்களை மன்னித்து ஆவியாத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி அருளுக்கு கொண்டு சேர்க்கணும். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே நாம் யசோருடைய தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ண ஆகாய மண்டலம் மேல் ஏறி வருகிறார் என்று சொல்லி பார்த்தோம். அவர் யோபுவுக்கு சகாயம் செய்ய என்ன செய்தார்? ஆகாய மண்டலம் மேல் ஏறி வந்து சகாயம் பண்ணினார். தாவீதுக்கு சகாயம் பண்ணினார். யூதாவுக்கு சகாயம் பண்ணினார். அல்லேலூயா. நமக்கும் ஆண்டவர் சகாயம் செய்து இந்த மாதம் முழுவதும் ஆச்சரியமாய் நடத்தி அவர் நம்மை ஆசீர்வதிப்பாரால்.